மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த கேரளாவைச் சேர்ந்த கைதி பாபு ஷேக் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து அவர் தப்பி ஓடினார். கைதி தப்பியோடிய போது பாதுகாப்பு பணியில் இருந்த 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சித்தேரி அருகே செங்கல் சோலையில் பதுங்கியிருந்த கைதி பாபு ஷேக்கை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே தமிழகத்தில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கி 1000 அறுவை சிகிச்சைகள் செய்து சாதனை படைத்த மருத்துவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் விருது வழங்கும் விழா மற்றும் மாடல் அழகிகளின் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திரைப்பட நடிகை கௌதமி, திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகை கௌதமி, தமிழகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 96% அளவிற்கு குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி பேசினார். அதாவது இந்த கடந்த 2 வருடங்கள்ல 2022 இன்னி வரைக்கும் 96% குழந்தைங்க மேல பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய கொடூரங்கள் அதிகரிச்சிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு கால்நடை மருத்துவமனையில் பணம் பெற்றுக்கொண்டு கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்துள்ளது. கால்நடை மருத்துவ உதவியாளர் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை சிகிச்சை அளிக்க கையூட்டு பெறுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இடையே கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் திருச்சி சென்னை மார்க்கமாக செல்லும் மேம்பாலம் பணிகள் நிறைவடைந்து திறக்கப்பட உள்ள நிலையில் மேம்பாலத்தை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தடகள போட்டியில் 2 தங்கப்பதக்கம் பெற்ற மாணவனை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் மாணவனின் வீட்டில் நேரில் சென்று அவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து ஊக்கத்தொகை வழங்கினார். மேலும் இனி வருங்காலங்களில் படிப்புடன் தனித்திறன் விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வம் செலுத்தி தேசிய அளவிலான போட்டி மட்டுமின்றி ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொண்டு பல பதக்கங்கள் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் மாணவனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அறிவுரை வழங்கினார். திருநெல்வேலி மாவட்டம் பங்களா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவரது வயலில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அறுவடைக்க தயாராகி வரும் நெல் பயிர்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது. மேலும் ராஜன், முத்துசாமி ஆகியோர் வயல்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வனத்துறையினர் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழையாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் சேலம் வந்த நிலையில் மரவநேரி பாஜக மாநகர கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல என்றும் பிரதமரை இழிவுபடுத்தும் வகையில் விகடன் குழுமம் கேலி சித்திரத்தை வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது எனவும் விமர்சித்து பேசினார். மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி அல்ல, அத ஹிந்தின்னு கல்வித்துறை அமைச்சர் சொன்னார்னா அவர் பொய்யா மொழி அல்ல, பொய்யுரைக்கிற மொழி. அவர் பொய்யா மொழியில பொய் சொல்ற மொழி தான், ஹிந்தி இல்ல. அரசு பள்ளிகளில் முன்மொழி கற்பிக்கப்படுவதை கட்டாயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாமக மாநில மாணவர் சங்க செயலாளர் விஜயராஜா மற்றும் மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் தலைமையில் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க கூடாது, தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2400 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 70 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஊசிமணி, பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மலைவாழ் மக்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மனைப்பட்டா வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி ஆதிதிராவிடர் காலனியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். நிலத்தை மீட்டு அங்கு பொது சுகாதார வளாகம் அமைக்க அதிகாரிகள் சென்றபோது ஆக்கிரமிப்பு செய்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் குழந்தையுடன் ஜேசிபி இயந்திரத்தின் முன்பு அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 3 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள பொது விநியோகம் கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அங்கு செடிகள் அதிகம் முளைத்துள்ளதை பராமரிப்பு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மருத்துவமனையில் ஜெயராஜ், பூங்காவனம் ஆகியவர்களின் 4 வயது பெண் குழந்தை சாந்தனா மர்ம காய்ச்சலால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசாரணை செய்து வரும் காவல்துறை குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் காரப்பேட்டை மகமை செயலாளர் விநாயகமூர்த்தி, காமராஜ் கல்லூரி கல்விக்குழு பொருளாளர் முத்துச்செல்வம் மற்றும் நிர்வாகத்தினர் கல்லூரி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள் தங்களது கல்லூரியில் புதிதாக துவங்கிய விஸ்காம் பட்ட படிப்பில் 2022ஆம் ஆண்டைச் சேர்ந்த ஒரு மாணவர் வகுப்பறையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் அவரது பெற்றோரை அழைத்து அவர்களிடம் விவரத்தை கூறி அவரை கல்லூரியில் இருந்து நீக்கி உள்ளோம் எனவும் கல்லூரிக்கு சிலர் அவப்பெயர் ஏற்படுத்த முயல்வதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது. தூத்துக்குடியில் வாகைத்தாவூர் கிராமத்தில் கிளை ஒன்றிய பூத் கழக தீர்மான புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் முன்னாள் அமைச்சர், அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பூத் புத்தகத்தை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இதற்கு முன்னதாக வாகைத்தாவூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட உள்ள நியாய விலை கட்டிட பணிகளுக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக துவங்கியுள்ள இரத்த சுத்திகரிப்பு டயாலிஸ் மையத்தினை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.